நாங்கள் இந்த துறையை வந்து கடந்த காலங்களில் எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. இப்போல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஆட்சியர் வந்து ஒரு இன்னும் கூடுதலாக வந்து கடந்த காலங்களை விட ஒரு யங்கஸ்டாக வந்து அவர் இதில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துகிற ஒரு அதிகாரி தான். யாரும் வந்து இதில் வந்து எனக்கண்ணன் இருக்கிற அதிகாரி இல்லை, எனக்கண்ணன் இருக்கிற அமைச்சரும் இல்லை, எனக்கண்ணன் இருக்கிற முதல்வரும் இல்லை. அப்போ இந்த துறை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத தாண்டி இன்னும் கூடுதலாக அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்யக்கூடிய ஒரு துறையாக நாங்கள் மாற்றுறோம். அரசு விடுதியில் தரமில்லாத உணவு வழங்கப்படுவதாக மாணவிகள் புகார் அளித்த நிலையில் அமைச்சர் வன்னியரசு நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார். புகாரை அடுத்து அதிகாரி ஒருவர் பேர் குறிப்பிடாம மாணவிகிட்ட பேசியிருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்டல் இப்படிதான் இருக்கும், பூச்சி எப்படி உங்களுக்கு வேகமா கையில கிடைச்சது, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க அதுதான் எல்லாமே நடவடிக்கை உட்பட்டதுதான். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிறது போல நாங்கள் இந்த துறையை வந்து கடந்த காலங்களில் எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. இப்போல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஆட்சியர் வந்து ஒரு இன்னும் கூடுதலாக வந்து கடந்த காலங்களை விட ஒரு யங்கஸ்டாக வந்து அவர் இதில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துகிற ஒரு அதிகாரி தான். யாரும் வந்து இதில் வந்து எனக்கண்ணன் இருக்கிற அதிகாரி இல்லை, எனக்கண்ணன் இருக்கிற அமைச்சரும் இல்லை, எனக்கண்ணன் இருக்கிற முதல்வரும் இல்லை. அப்போ இந்த துறை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத தாண்டி இன்னும் கூடுதலாக அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்யக்கூடிய ஒரு துறையாக நாங்கள் மாற்றுறோம். அதனால் நீங்கள் சொன்னது போல் வந்து இதெல்லாம் யாரோ ஒரு அதிகாரி பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி அந்த மாதிரியான புகார்கள் இனி வராது. கட்டாயம் இதுக்கான நடவடிக்கைகளை நாங்க வந்து மேற்கொள்வோம். அந்த ஹாஸ்டல்ல கிச்சன் செட்டப் இருக்குங்க சார். ஆனா அந்த ஹாஸ்டல்ல கிச்சன்ல இருந்து சமைக்கிறது இல்ல, சென்ட்ரலைஸ்டா ஏதோ ஒரு இடத்துல வச்சு சமைக்கிறதால இந்த பிரச்சனை வருதுன்னு மாணவிகள் சொல்றாங்க. அந்த ஹாஸ்டல்ல சமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் சூடாவே நல்லாவே கிடைக்கும். இல்ல, இப்போ சூடாதான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து நம்ம வந்து செய்யறது மூலமா விரைந்து வந்து எல்லா இடங்களையும் வந்து ஒரே மாதிரி உணவு ஒரே மாதிரியா கொடுப்பதற்கான முயற்சி தான் அதுதான் நடக்குது. அது தனிப்பட்ட முறையில் எல்லா ஹாஸ்டலுக்குமான இது பண்ணும்போது அந்த ஹாஸ்டலில் இருக்கிற தரம் என்ன, அது வந்து அவங்க என்ன மாதிரியான செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை வந்து நம்ம வந்து தரம் உயர்த்துவதற்கான, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் தரம் உயர்த்துவதற்கான இந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சனை வந்து இன்னும் தரம் உயர்த்துவதற்கு அதை வந்து கண்காணிப்பதற்கான வேலைகளை செய்வோம். நீங்கள் அந்தந்த ஹாஸ்டலில் கொடுத்து அதுக்கான இது தரத்தை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு பதில் நம்ம இதோ ஒரே மாதிரி எல்லாருக்குமான உணவு நம்ம கொடுக்கறது. அதே மாதிரி அமைச்சர் வருகையின் போது மட்டுமே வந்து இந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து நடந்துருது, சிறப்பா இருக்கிற மாதிரி காட்டப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில தான் நேற்று அமைச்சர் சம்பத் கூட அரசு மருத்துவமனை ஆய்வு செஞ்சிருந்தாரு. அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.